السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: جعلت قرة عيني في الصلاة. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊருவாசிகள், அயல்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோன் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல, நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனித மாதமான ரஜபில் புண்ணியமிகு இரவான 27வது நாள் மிஅராஜை எதிர்பார்த்தவர்களாக இந்த ஜும்ஆவில் நாம் வீட்டிருக்கிறோம். இன்றைய மக்ரிபுக்கு பின்னால் இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லுகிற, குர்ஆன் நம்மை பார்த்து பேசுகிற எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட விண்ணுலக பயணம் நிகழ்ந்த இரவு. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவில் நல்ல அமல்கள் செய்வதற்கும், நற்பாக்கியம் பெற்ற நன்மக்களின் கூட்டத்தில் நம்மை இணைத்துக் கொள்வதற்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹரமிலிருந்து இரவு பயணமாக பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்றதற்கு இஸ்ரா என்றும், அந்த பைத்துல் முகத்தஸில் இருந்து அல்லாஹ் நாடிய பகுதியில் வானுலகிற்கு அழைத்து சென்றதற்கு மிஅராஜ் என்றும் மார்க்கம் நமக்கு விளக்கம் சொல்லித்தது.
குர்ஆன் அதைத்தான் சொல்லுகிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, சுப்ஹானல்லதி, அந்த இறைவன் பரிசுத்தமானவர். அஸ்ரா பிஅப்திஹி, அவருடைய அடியானை அல்லாஹ் இரவு பயணம் செய்ய வைத்தான். மினல் மஸ்ஜிதில் ஹராம், மக்கமா நகரத்தில் அமையப்பெற்றிருக்கும் ஹரமிலிருந்து, இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படுகிற புனித நகரமான அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம். அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த பைத்துல் முகத்தஸ், அந்த பகுதி, அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதனுடைய சுற்றுப்பகுதியை நாம் பரக்கத்து நிறைந்ததாக ஆக்கியிருக்கிறோம். எதற்காக ரப்புல் ஆலமீன் பெருமானார் அவர்களை மிஅராஜுக்கு அழைத்து சென்றார்? லினுரியஹு, அவருடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக வேண்டி. இந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்ட வருடத்தை குறிப்பிடுவார்கள். நாயகத்திற்கு நுபுவத்து வழங்கப்பட்டு சரியாக 10வது ஆண்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அழைத்து செல்லப்படுவதற்கான காரணம் என்ன? பெருமானார் அவர்கள் நுபுவத்தினுடைய அந்த பிரச்சாரத்தை, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிற அந்த பிரச்சாரத்தை மக்காவினுடைய வீதி முழுக்க எடுத்து ஓத துவங்கிய போது மக்காவாசிகள் பல இன்னல்களும் துன்னல்களும், நாயகத்திற்கு பல சங்கடங்களையும் கொடுத்து வந்தார்கள். இந்த சங்கடங்கள் தொல்லைகளுக்கெல்லாம் அதிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாக பெருமானார் அவர்களுக்கு சய்யிதத்துனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், நாயகத்தினுடைய பெருமானாருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள், இருவர்களும் அவர்களுக்கு ஆறுதல் கூறுபவர்களாக இருந்தார். ஆனால் அந்த 10வது வருடமே அந்த 2 பேர்களும் அடுத்தடுத்து மரணத்தை தழுவுகிறார்கள். இது நாயகத்திற்கு பெரிய சோகத்தை கொடுத்தது. ஒரு பெரிய பக்கபலமாக இருவர்கள் இருந்தவர்களை இழந்த நாயகம் பெரிய துயரத்திற்கு ஆளாக்கப்பட்ட போதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாயகத்தை ஆறுதல் புகழ்படுத்தும் முகமாக, பெருமானார் அவர்களுடைய உயர்வை இந்த உலகத்திற்கு அறிய செய்யும் முகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அவருடைய வானுலக அத்தாட்சிகள் அத்தனையும் காண்பிப்பதற்காக வேண்டி, இறைவனுடைய குதிரத்தை இந்த உம்மத்தில் விளங்கச் செய்வதற்காக வேண்டி இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட மாபெரும் பயணம்தான் இந்த மிஅராஜுடைய பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போனார்கள், இரவில் பயணம் செய்தார்கள். கண் இமை அசையும் நேர துளிகளில் நாயகம் போய் வந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறுகள் சொல்லித் தருகிற செய்தி. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், எம்பெருமான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். ஒருவர் விருந்தாளியாக தன் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது அன்பளிப்பை வாங்கி வருகிற பழக்கம் உலக நியதி. ஆனால் இங்கிருந்து விருந்தாளியாக போன எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அங்கே அன்பளிப்பை கொடுத்து இந்த துன்யாவுக்கு அனுப்பி வைத்தார். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நாயகத்திற்கு மிஅராஜ் வழியாக 3 பரிசுகளை அல்லாஹ் கொடுத்தார். ஃபௌரத்திய தலாத, 3 பரிசுகள் வழங்கப்பட்டது. ஒன்று அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகையை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தார். வஹவாத்தீமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகளை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தார். மூன்றாவதாக சொல்லுவார்கள், வயுஃபரு லிமன் மாத்த மின் உம்மத்திஹி லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பாவத்தை தவிர அத்துணை பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற வாக்குறுதியையும் பெருமானார் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார். இப்படி 3 அன்பளிப்புகளோடு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை வந்து அடைகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் வழங்கிய இந்த 3 அன்பளிப்புகளில் முதல் அன்பளிப்பு தொழுகை. நாயகத்தை அல்லாஹ் அவன் பக்கம் அழைப்பதற்கான காரணம் பெருமானார் அவர்கள் மிகப்பெரிய கவலையில் இருந்ததினால். நாயகத்தை கவலையின் காரணமாக அழைத்தரப்போ அந்த கவலைக்கு மருந்திடும் முகமாக வழங்கி அன்பளிப்போ தொழுகை. இங்கே கவனிக்க வேண்டும், இந்த உலகத்தில் வாழுகிறாம் என்னவெல்லாமோ கவலையினால் சூழப்பட்டு பல இன்னல்களையும் துன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்து
மன அளவில் பாதிக்கப்பட்டு அழுத்தம் கொடுக்கப்பட்ட நாம் நம்முடைய இந்த கஷ்டத்தை யாரிடத்திலாவது கொட்டி தீர்க்குவதற்கு வழி உண்டா என்று தேடி அலைகிற நாம், ரப்பு சொல்லி தருகிற செய்தி, உனக்கு உன்னுடைய சங்கடங்களை அத்தனையும் போக்குகிற மருந்தாக மருத்துவமாக தொழுகையை நான் வைத்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு மறைமுகமாக சொல்லித் தருகிறார். ஆனால் அந்த தொழுகையின் பக்கம் நமக்கு எந்த சிந்தனையும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், தொழுகை மன நிம்மதியை தருகிற மாமருந்து என்பதற்கு அத்தாட்சியாக நமக்கு இருக்கும். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்களாம், அக்மிஸ் ஸலா யா பிலால், பிலாலே தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுங்கள், தொழுகைக்காக வேண்டி பாங்கு கொடுங்கள். இப்படி பாங்கு கொடுங்கள் என்று சொல்வதோடு நிறுத்தாமல் அடுத்து சொல்வார்களாம், அஜ்ஹினா பிஹா, அப்படி பாங்கு கொடுத்த அந்த தொழுகையின் பக்கம் நாங்கள் வருவதன் மூலமாக நாங்கள் சந்தோஷம் அடைவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நாயகம் சொல்லுவார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளி வாசல்களுடைய முஅத்தின் சாயிபுகளும் தொழுகையினுடைய நேரம் வருகிற பொழுது பாங்கோசை கொடுக்கிறார்கள் என்றால், அந்த விலாதுக்கு எம்பெருமான் அவர்கள் சொன்னதை போல ஒவ்வொரு பள்ளி வாசலுடைய விலாதுகளையும் பார்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் மக்களை தொழுகையின் பக்கம் அழைத்து அவர்களுடைய மனச்சங்கடங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக வேண்டி வழிவகை செய்யுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் சொல்வார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என் கண் குளிர்ச்சி எது தெரியுமா? தொழுகை என்றார். இன்னைக்கு நாம சொல்லுவோமா? சங்கடம் வந்தால் கூட பள்ளிவாசலை நோக்கி வருவதற்கு நாம் தயாரில்லை. ஆனால் நாயகம் சொல்லுகிறார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என் சங்கடங்கள் அத்தனையும் தீர்க்கப்படுகிற ஒரு இடம் அஸ்ஸலாத், தொழுகை என்று சொல்லித் தருகிறார்கள். அருமையான சகோதரர்களை, இந்த உலகம் படைக்கப்பட்டிருப்பது நமக்காக வேண்டி, இந்த உலகத்தினுடைய பொருட்கள் படைக்கப்பட்டிருப்பது நமக்காக வேண்டி, இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தமாக அழகு கொடுக்கப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிற ஒரே சமுதாயம் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், செவ்வனை படைக்கப்பட்ட ஒரே சமுதாயம் மனித சமுதாயம். ஆனால் அந்த மனித சமுதாயம் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், என்னை வணங்குவதற்காக வேண்டி மட்டும்தான் படைத்திருக்கிறேன், வேற எந்த நோக்கமும் இல்லை. அதை தொடர்ந்து வருகிற அடுத்தடுத்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான், உன்னிடத்தில் இருக்கிற சொற்ப காசுகளோ செல்வங்களோ எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை என்பது நீ தொழுவது மட்டும்தான், அதுவும் உன்னுடைய நலனுக்காக வேண்டி மட்டும்தான். அப்படி தொழுவதனால் உனக்கு ஒன்றும் குறைந்து போவதில்லை. உன் செல்வத்தை பொருளாதாரத்தை நான் வளர்ச்சி அடைய செய்வேன் என்பதை அடுத்தடுத்த ஆயத்துகளில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவார். அருமையானவர்களே, குர்ஆன் நிறைய இடங்களில் பேசும் அக்மிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டு. குர்ஆன் வெறுமனே இறக்கப்பட்ட ஒரு வேதமா? அர்த்தமே இல்லாமல் இறக்கப்பட்ட ஒரு வேதமா? இல்லைதானே? அப்படி என்றால் அர்த்தமுள்ள அந்த வேதத்தில் பல இடங்களில் ரப்பு தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு எவ்வளவு கௌரவம் உண்டு, அந்த வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை உண்டு, அதை நாம் எவ்வளவு தூரம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஃபாத்திமுஸ் ஸலா என்று அல்லாஹ் சொல்லுவான். எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, இந்த தொழுகை இருக்கிறதே அது முஃமின்கள் மீது கடமையாக்கப்பட்ட, நேரம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஃபர்தான அமல். யாரும் தப்பிக்க முடியாது, எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது, எந்த சலுகையும் அல்லாஹ் தரப்போவதில்லை. உலகத்தில் ஒரே ஒரு அமலுக்கு மட்டும்தான் ரப்பு விதிவிலக்கு இல்லாமல் ஃபர்லாக்கி இருக்கிறார். ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும். ஆனால் தொழுகைக்கு ஆரோக்கியமும் தேவையில்லை, பொருளாதாரமும் தேவையில்லை. இங்கே பணக்காரன் ஏழை என்கிற பாகுபாடு இல்லை, இங்கே எஜமானன் அடிமை என்கிற பாகுபாடு இல்லை. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அவனவன் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையை அவனவன் தான் நிறைவேற்ற வேண்டும். அவனுக்காக வேண்டி அவன் பிள்ளைகள் ஹஜ் செய்வதை போல, அடுத்தவனுக்காக வேண்டி இன்னொருவன் ஸகாத் கொடுப்பதை போல
இந்த தொழுகையில் அல்லாஹ் எந்த விட்டு வீழ்ச்சியும் செய்யவில்லை. இந்த தொழுகை நமக்காக வேண்டி மட்டும் கடமையாக்கப்பட்டதில்லை. இந்த உலகம் படைக்கப்பட்டு மனிதர்கள் இங்கே நடப்பட்டது முதல் அல்லாஹ் தொழுகையை இங்கே கடமையாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவரவர்களுடைய முறையில் அவரவர்களுக்கு ஏற்ப ரப்பு அதற்கு ஏற்ப வக்துகளை நிர்ணயித்து தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார் என்பதை குர்ஆன் மிக தெளிவாகவே நம்மோடு பேசும். அப்படி இருக்க தொழுகையை விட்டு நாளை எந்த காரணத்தை சொல்லி ரப்பிடத்தில் தப்பிப்போம்? விஷயம் தெரியுமா? இந்த தீனில் நம் மீது கடமையாக்கப்பட்ட முதல் ஃபர்லான அமலை தொழுகைதான். நாயகம் சொன்னார்கள், இன்ன அவ்வல மஃப்தரல்லாஹு அலன்னாஸ் மின் தீனிஹிம் அஸ்ஸலா. தொழுகைதான் முதலில் கடமையாக்கப்பட்டது. மட்டுமல்ல, நாளை மறுமையில் முதலில் கேட்கப்படுகிற கேள்வியும் இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி அஸ்ஸலா. நாளை மறுமையில் கேட்கப்படுகிற முதல் கேள்விகளும் நம்முடைய அமல்களிலிருந்து அல்லாஹ் தொழுகையை தான் கேட்பான். துவக்கமும் அதுவே, ஒடுக்கமும் அதுவே, ஆரம்பமும் அதுவே, முடிவும் அதுவே. அப்படி இருக்கும் போது துவக்கம் சரியில்லாமல் இருந்தால் எந்த ஒரு காரியத்தினுடைய முடிவும் நிலை பெறுவதில்லை என்பதை போல நாளை ரப்பு தொழுகை நீ என்ன செய்தாய், தொழுதாய் என்று கேட்டால் அங்கே வாய் பிளந்து நின்று விட்டதற்கு பின்னால் அடுத்தடுத்த அமல்களை சொல்லி என்னவை பிரயோஜனம்? ரப்பிடத்தில் எதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? உண்மையான சகோதரர்களே, ஒவ்வொரு ஜுமாக்களில் ஒவ்வொரு மிஅராஜ் வருகிற பொழுது, பார்க்கும் போதெல்லாம், பேசும் போதெல்லாம் தொழுகையை தொழுதீர்களா, 5 வக்து தொழுகிற பழக்கம் உண்டா என்று கேட்பார்கள் அல்லவா? அப்ப நம்ம ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அப்படி தள்ளி போயிடும். ஆனால் இதே காரணத்தை ரப்பிடத்தில் சொல்ல முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருந்ததுனால தான் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சஹாபாக்களை பிரதிநிதிகளாக அனுப்பினார்கள். தன்னுடைய பிரதிநிதிகளாக இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி நாயகம் பல இடங்களுக்கு சஹாபாக்களை அனுப்பும் போது முதலில் நாயகம் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் பிரச்சாரம் செய்து அந்த பிரச்சாரத்தின் வழியாக அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஒருவன்தான் என்கிற அந்த ஏக கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அடுத்து நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார், ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறார் என்பதல்ல, ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறார் என்பதல்ல, நிக்காஹ் செய்ய வேண்டும் என்பதல்ல, தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் செய்தனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் தேசத்திற்கு அனுப்பப்பட்டார். பெருமானார் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து சொல்வார்கள், யா முஆத், நீங்கள் யமனுக்கு செல்லும் போது அந்த மக்களுக்கு நீங்கள் ஷஹாதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஃபஇன்னஹும் அத்தாஉ, அப்படி அவர்கள் வழிபட்டு விட்டால், அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த மக்களுக்கு நீங்கள் தொழுகையை அறிமுகப்படுத்திக் கொடுங்கள். தொழுவதற்கு அவர்களுக்கு நீங்கள் கட்டளையை சொல்லிக் கொடுங்கள். தொழக்கூடிய மக்களாக அவர்களை நீங்கள் வார்த்தெடுங்கள். பெருமானார் அவர்கள் மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி என்னவெல்லாமோ கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு நீதமான ஆட்சியாளர், ஒரு முன்மாதிரியான ஆட்சியாளர். இவ்வளவு இருந்தும் கூட செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி பகுதியில் தனக்கு கீழாக நியமிக்கப்பட்டிருக்கும் கவர்னர்களுக்கு கடிதம் எழுதுவார்களாம். இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தி அஸ்வலா. அவர்கள் எழுதுகிற கடிதம் என்ன தெரியுமா? நான் உங்களை கவர்னராக நியமித்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த மக்களுக்கு செய்கிற பணிகளில் எனக்கு மிகவும் விருப்பமானதும் முக்கியமானதும் தொழுகை. தொழுகையை எந்த நேரத்திலும் நீங்கள் விடக்கூடாது. கவர்னர் என்பதனால் மக்களுடைய நான் வேலை பழுவுகளில் இருந்ததனால் தொழுகையை விட்டு விட்டேன், இல்லை, எனக்கு தொழுகை தான் முக்கியம். காரணம், அந்த தொழுகை சரியாக இருந்தால் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் சரியாகும். பெருமானாருடைய ஒரு ஹதீஸை பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய தொழுகை அவனுக்கு வெளிச்சம், ஒரு மனிதனுடைய தொழுகை அவனுக்கு வெற்றி, ஒரு மனிதனுடைய தொழுகை அவனுக்கான எல்லாமே. அந்த தொழுகை சரியாகிவிட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் சரியாகும். உலகம் சார்ந்ததும் நாளை மறுமை சார்ந்ததும் சரியாகிவிடும். ஒருவேளை அந்த தொழுகை சரியாகவில்லை என்றால்
இந்த உலகத்தில் அவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கலாம், மரியாதையை கொடுக்கலாம், அவனுக்கு அந்தஸ்தை கொடுக்கலாம். அத்தனையும் அவன் ஒரு விளம்பரமாக, ஒரு கனவாக மாத்திரம்தான் அதை பார்ப்பானே தவிர அதனுடைய கை சேதத்தை இந்த துன்யாவிலும் நாளை மறுமையிலும் அவன் பெற்றுக் கொள்வான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு தொழாத மனிதனை பற்றி குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது தெரியுமா? ஒய்தா நாதைத்துமுஸ் ஸலாத் ஒய்தா நாதைத்தும் இலஸ் ஸலாத். பள்ளியில முஅத்தின் சாஹிப் வாங்க சொல்லுவார், குர்ஆன் சொல்லுது. அப்படி வாங்க சொல்லும் போது இத்தஹதுஹா ஹுஸ்வம் வ லஇபா, அந்த வாங்கு ஓசை தன் காதை துளைத்து கொண்டு உள்ளே போனதற்கு பின்னால் அதை பொடுபோக்காக, ஏளனமாக, விளையாட்டாக எடுத்துக் கொள்கிறார் அல்லவா? ذَلِكَ, அப்படி அவர்கள் செய்வது بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ, அவர்கள் மடையர்கள், அறிவில்லாதவர்கள் என்று சொல்லித் தருகிறது குர்ஆன். தொழுகை தொழுகைக்கான அழைப்பு காதில் வந்து விழுத்தும் கூட பள்ளியை நோக்கி வராமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அவன் அறிவாளியே அல்ல. இஸ்லாம் அவனுக்கான அடிப்படையை சொல்லுகிறது, அவன் முட்டாள் என்று சொல்லித் தருகிறது. யாரும் என்ன கோபத்தோட பார்க்க வேண்டாம், யாரையும் நான் முட்டாள் என்று சொல்லவில்லை. தொழாதவர்களை குர்ஆன் சொல்லுகிறது முட்டாள். உடனே கேட்கலாம், தொழுகையாளின்னா என்ன பெரிய அல்லாமா முல்லா காரிமையா? அது அல்லாஹ் பார்த்துக்குவான்ப்பா, அது ரப்பு பார்த்துக்குவான். உனக்கும் இறைவனுக்குமான நெருக்கத்தை உருவாக்குகிற ஒரு முக்கியமான ஆயுதமாக ரப்பு தொழுகையை பற்றி சொல்லும் போது அதற்கு பின்னால நாம பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. நமக்கு தொழணும், அவ்வளவுதான். நாம ஒரு கம்பெனியில வேலைக்கு போனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை செய்ய வேண்டியது மட்டும்தான் நமக்கான கடமை. அங்கே 1000 ஓட்டைகள், உடசல்கள் இருக்கலாம், அதை கவனிக்கிற பொறுப்பு நமக்கல்லவே. தொழுகை என்பது நமக்கு கடமையாக்கப்பட்டிருப்பது. தொழுது கொண்டே அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யந்தாலும் அதற்கு ரப்புக்கு அவன் பதில் சொல்லுவான். அங்கே போய் நாம் பேச வேண்டிய தேவையில்லை. நம் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும், நம் மீது கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை நாம் செய்ய வேண்டும். சில பேர்கள் மாறி தட்டி பேசுவது, தொழுகையாளி எல்லாம் ரொம்ப யோக்கியமா இருக்கிறாங்களோ, ஹஜ்ஜிக்கு போறவங்க ரொம்ப ஆட்சியர் போயிட்டு ரொம்ப நீ ஏன் பாக்குற? வீடு கட்டுறான், திடீர்னு வீடு இடிஞ்சு போகுது, அல்லது கடனாளி ஆகிறான், ஜப்தி பண்றாங்க, என்னெல்லாமோ இருந்தாலும் நம்ம வீடு கட்டு தானே செய்யறோம். பிசினஸ் பண்றான், பிசினஸ் பண்ணி அவன் ஃபெயிலியரா போறான், நம்ம பிசினஸ் பண்ண தானே செய்யறோம். மகளை கட்டி கொடுக்குறான், ஃபெயிலியர் ஆகுது, தலாக், நம்ம மகளை கட்டி தானே கொடுக்குறோம். அதுல ஒன்றும் ஈக்குவலையும் கம்பேரையும் பார்க்காம தொழுகையை மட்டும் என்னவை பார்வை, அதென்ன பார்வை? அப்ப சாக்கு போக்கு சொல்லி மாறுவதானே அதற்கான அர்த்தம். இந்த சாக்கு போக்கு ஒன்றும் ரப்பிடத்தில் ஈடுபடுவதில்லை. அல்லாஹ் பிடித்தால் அது பிடியாகத்தான் இருக்கும். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், ரப்பு பிடித்தான் பிடியாகத்தான் இருக்கும். அந்த பிடியிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. நாளை மறுமையில தொழுகையாளியான குடும்பத்தார்கள் எல்லாம் சுவனத்தில் இருப்பார்கள், தொழாத குடும்பத்தார்கள் எல்லாம் நரகத்தில் இருப்பார்கள். மலக்குமார்களை பார்த்து அந்த சுவனவாசிகளான குடும்பத்தார்கள் சொல்வார்களாம், என் உறவினர் நரகத்தில் இருக்கிறானாமே, அவனை கொஞ்சம் பார்க்கணும், ஏற்பாடு செய்யப்படும். அவனை இந்த சுவனவாசிகள் சுவனத்தில் இருந்து பார்ப்பார்கள். பார்த்து விட்டு கேட்பார்களாம், மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், இந்த சக்கர் என்கிற இந்த நரகத்தின் நுழைவதற்கான காரணம் என்ன? அவன் சொல்லுவான், மனைவிக்கு உணவு கொடுக்காததினால், பிள்ளையை கவனிக்காததினால், வியாபாரம் செய்யாததினால், நண்பர்களோடு நடக்க ஒன்றுமே காரணம் இல்லை. அவன் சொல்லுகிற முதல் வார்த்தை, காலு லம் நகும் மினல் முஸல்லீன், நான் தொழுபவனாக இருக்கவில்லை. உலகத்தில் வாழுகிற காலத்தில் என் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையை நான் நிறைவேற்றவில்லை. மட்டுமல்ல, குன்னா நஹூது மஅல் காயிதீன், வீணான காரியங்களில் மூழ்குகின்றவர்களோடு நானும் பயணித்தேன். அதோடு முடிக்க மாட்டான், நாளை மறுமை என்று ஒன்று உண்டு, தொழாதவனுக்கு கேள்வி உண்டு, அதற்கு பின்னால் நரகம் உண்டு, நரகத்தில் நிரந்தரம் உண்டு, அங்கே தண்டனை உண்டு என்றெல்லாம் எனக்கு சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் அந்த நாளை நான் பொய்ப்படுத்தினேன். எனக்கு மரணம் வரும் வரையிலையும் நான் திருந்தவே இல்லை. எனக்கு மரணம் வரும் வரையிலையும் எனக்கு தொழுங்கள் என்ற செய்தி காதில் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. பள்ளிக்கு பக்கத்தில் இருந்தேன், பாங்கோசை ஒவ்வொரு நேரத்திலும் என் தன் காதை அங்கே நுழைந்து போனது. இருந்தாலும் நான் தொடப்போவல்ல, எனக்கு மௌத்து வந்துச்சு.
அருமையான சகோதரர்களை, சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கிற குடும்பத்தார்கள் சுவனத்தில் இருக்கிற குடும்பத்தார்களை பார்த்து பேசுகிற வார்த்தை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இதே மாதிரி சுவனத்திலையும் பார்க்கிற பாக்கியத்தை தர வேண்டும். வேண்டாமா நமக்கு? இங்க இருக்கிற அப்துல் காதர், ஷாகுல் ஹமீத், அப்துல் ஜப்பார் யாரெல்லாமோ இருக்கிறோமா இல்லையா? இதே மாஹீனும் அப்துல் ஜப்பார் நாளைக்கு சுவனத்தில் பார்க்க வேண்டாமா? ஒருவர் நரகத்தில் இருக்க இன்னொருவர் சுவனத்தில் இருந்து கொண்டு, நான் துன்யாவில் வாழும் காலத்தில் குடும்பக்காரனாக இருந்தேன், நரகத்தில் இருப்பவரை பார்க்க வேண்டும் என்ற மஆதல்லாஹ், அந்த ஒரு சூழலை அல்லாஹ் யாருக்கும் தரக்கூடாது. அப்படி தராமல் இருக்க வேண்டுமானால் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் எவ்வளவு தூரம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தெரியுமா? அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை தான் இந்த தீனுடைய தூண். ஹஜ்ஜி தூண் என்றல்ல, கொடுக்கிற சதக்கா தூண் என்றல்ல, தொழுகை இந்த தீனுடைய தூண் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. 5 தூண்களில் தொழுகை இந்த தீனுடைய தூண். அந்த தூணை இடித்து விட்டார், மன் அக்காமஹா ஃபகத் அகாமத்தீன், யார் அந்த தூணை அந்த தொழுகையை நிலைநாட்டுகிறாரோ அவன் இந்த தீனை நிலைநாட்டி விட்டார். ஒமன் ஹதமஹா ஃபகத் ஹதமத்தீன், இந்த தீனான இந்த தூணான இந்த தொழுகையை எவன் எடுத்து விடுகிறானோ, எவன் வீணடிக்குகிறானோ அவன் தீனையே இடித்து விட்டான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்பத்தில் சொன்னதை போல எவ்வளவு தான் முடியாமல் இருந்தால் தொழுதுதான் ஆகும். ஒருத்தர் நின்று தொழ முடியல, உட்கார்ந்து தொழணும், உட்கார்ந்து தொழ முடியல, படுத்து தொழணும், படுத்து தொழ முடியல, கண்ணால் அசைத்து தொழ வேண்டும், கண்ணால் அசைக்க முடியவில்லை, உள்ளத்தால் தொழ வேண்டும். இவ்வளவு தூரம் தொழுகையினுடைய பரது இருக்கும்போது நாம் தொழாமல் இருந்தோம்னா நம்ம முட்டாள் இல்லாமல் வேற என்ன? நம்மை நாமே முட்டாளாக்குகிறோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம், சக்ராத்துடைய நேரம், நாயகம் சொன்ன வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டு, தொழுகையை நிலைநாட்டு. சூழ்நிலை வேற எதையும் பேசல. அந்த கடைசி சக்ராத்தினுடைய சக்ராத்தை அனுபவிக்கிற நேரத்தில் பெருமானார் சொன்ன வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்னைக்கு நாம எல்லாம் சொல்ற காரணம், வியாபாரத்துக்கு போறேன், நான் வியாபாரத்துக்கு போகும்போது தொலை வந்தா எனக்கு வருமானத்தை எப்படி கிட்டுறது, என் குடும்பத்தை யார் பாதுகாப்பா? அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? யப்ன ஆதம், மனிதா, தஃபர்ரக் லிஇபாததி அம்லஉ ஸத்ரக தினா, நீ என்னை வணங்கி வழிபட்டு வாழ்ந்தால் உன்னுடைய உள்ளத்தை நிறைவானதாக நான் ஆக்குவேன். எவ்வளோ தான் பணம் கோடி இருந்தாலும் உள்ளத்தில் நிறைவில்லைன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தை கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீ என்னை தொழுது வணங்கி வந்தால் உனக்கு நான் உள்ளத்தில் நிறைவை தருவை, மட்டுமல்ல அசுத்த ஃபக்ரக், உன்னுடைய வறுமையை நான் அடைத்தே விடுவேன், போக்குவேன் என்பதல்ல, அது வருகிற வழிகளையே அடைத்து விடுவேன். வஇல்லா தஃஅல், ஒருவேளை தொழுகையை நீ சரிவர நிறைவேற்றாமல் இருந்தால் மலஅது ஸத்ரக ஷுக்லா, இந்த உலகத்தினுடைய வேலைகளை கொண்டு உனக்கு அழுத்தத்தை கொடுப்பேன். வலம் அசுத்த ஃபக்ரக், உன்னுடைய ஏழ்மையையும் நான் துடைக்க மாட்டேன். ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் வறுமையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அருமையான சகோதரர்களை, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் நம்முடைய சொந்த வேலைக்கு நாம எப்படி அடிச்சு பிடிச்சி வரதான செய்யணும். எவ்வளோ வேலை இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்தாலும் நம்முடைய சொந்த தேவை என்று சொன்னால் அடிச்சு பிடிச்சு முன்னால் வந்துடும். அதே மாதிரி தொழுகையை நினைத்தால் நமக்கு மற்ற வேலைகள் எல்லாம் இலகுவாக தெரியும். இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் நமக்கான தொழுகையை சரிவர செய்யாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நெருக்கடியாக்கி கொண்டே இருப்பான். எவ்வளோ பணம் இருந்தால் மன நெருக்கடியை கொடுப்பான், பணம் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் வறுமையை கொண்டு சோதிப்பான், அல்லது குடும்பத்தை இப்படி ஏதாவது வகையில் சோதனை வந்து கொண்டே இருக்கும். ஆனால் தொழுகையை சரிவர நிறைவேற்றினால் இந்த துன்யாவும் நமக்கு அல்லாஹ் வெற்றியாக்கி நாளை மறுமையையும் வெற்றியாக்கி தருவான். எல்லாம் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பொருந்தி கொண்ட நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. இன்னைக்கு ஜும்ஆலிருந்து முடிவெடுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நேர தொழுகையை நாங்கள் மாட்டோம். எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லுவாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணம் போல் வாழ்க்கை. சில பேர் ஏதாவது போதை பொருட்களை யூஸ் பண்ணுற ஆட்கள் உண்டு. நம்ம மதுவை விடுவோம், வேற ஏதாவது புகை மாதிரி ஏதாவது, அவன் டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க, இன்னையிலிருந்து நான் தொடவே மாட்டேன், கடைசி வரைக்கும் தொட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு உறுதியை தொழுகையில் எடுக்கணும். இன்னையில இருந்து நான் தொடுவேன்,
தொழுகையை நிறைவேற்றுவேன், கடைசி வரையினையும் என் மரணம் வரையினையும் நான் தொழுகையை நிலைநாட்டுவேன் என்கிற நியத்தை இந்த ஜும்ஆவில் இந்த நேரத்தில் உள்ளத்தில் பதிய செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, முக்கியமான ஒரு செய்தி,